வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க சுபாஷினி மிஸ் பேசுறேன். இப்போ வந்து நம்ம ரோமன் நம்பர் 7 கணக்கு கேள்விகள் பார்ப்போம். கணக்கு கேள்விகள்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்கு கேள்வியில ஃபர்ஸ்ட்டுக்கு போறேன். இரு பொருட்கள் இருக்குங்களா? இரு பொருட்களின் நிறை விகிதம் 3:4. அதிக நிறையுடைய பொருள் மீது விசையொன்று செயல்பட்டு 12 மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர் மதிப்பில் அதை முடுக்கவித்தால் அதே விசை கொண்டு மற்ற பொருளை முடுக்கவிக்க தேவைப்படும் முடுக்கம் யாது? இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, 2 பொருள் இருக்கு. அது எந்த இரு பொருட்களின் நிறை 2 பொருள் இருக்கு. அதோடைய நிறை என்ன? இதான் பொருள்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பொருள், இது ஒரு பொருள். இதோடைய நிறை என்னன்னா, ஒண்ணு 3, இன்னொன்னு வந்து 4. இப்ப இதுல பாத்தீங்கன்னா, அதிக நிறையுடைய பொருள் மீது விசையொன்று செயல்பட்டு இப்போ அதிக பொருள் மீது விசை ஒன்று அதிக பொருள்னு இருக்கா? இது மேல விசை செயல்படுது. ஒரு வந்து விசை செயல்படுதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த விசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர். அப்போ மதிப்பில் அதை முடுக்க வித்தால் இந்த ஃபோர்ஸ் விசையை கொடுத்து இதை முடுக்க வச்சா அதை வந்து நகர்த்த வச்சா அதே விசை கொண்டு மற்ற பொருளை முடுக்க வைக்க இதே ஃபோர்ஸை வச்சு அதே விசை கொண்டு மற்ற பொருளை முடுக்க வைக்க இந்த இன்னொன்னு இருக்கு இல்லையா, நிறை கொண்ட பொருள் அதை முடுக்க வைக்க தேவைப்படும் முடுக்கம் யாது? முடுக்கம்னா என்ன? ஏ உடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்ஸ் விசை என்பது ரெண்டுத்துக்கும் சேம். இங்க கொடுக்குற எஃப்பும் இங்க கொடுக்குற எஃப்பும் சேம். ஃபோர்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே சேமா கொடுக்குறாங்க. ஆனா இங்க வந்து முடுக்கவிக்க கொடுக்கும் அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 12 மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர். ஆனா இங்க வந்து இது அதே ஃபோர்ஸ்ல விசையில நம்ம அந்த பொருள் மீது தாக்கம் வந்தா முடுக்கம் என்னவா இருக்கும் அப்படின்றத கேக்குறாங்க. புரிஞ்சுதா? இப்போ வந்து நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போலாம். எல்லாரும் ஒரு நோட் எடுத்து நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே எழுதிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாமா? இப்போ M1 என்ன? 3 கிலோகிராம். M2 4 கிலோகிராம். அடுத்தது A1. A1 தான் நமக்கு என்னன்னு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். A2 12 மீட்டர் பெர் வினாடி. ஸோ அப்படியே எழுதிக்கோங்க. நம்மளுடைய ஃபார்முலா என்ன? F is equal to ma. நியூட்டன் இரண்டாம் விதிப்படி. அப்போ F is equal to ma. ஸோ முதல்ல இருக்க நிறை கொண்ட பொருளுக்கு முதல் நிறை கொண்ட பொருள் ஏன்னு வச்சுப்போம். அடுத்த நிறை கொண்ட பொருள் பின்னு வச்சுப்போம். அப்போ முதல் நிறை கொண்ட பொருள் ஏ இருக்கு இல்லையா, அதுக்கு உண்டான ஃபார்முலா என்னவா எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, FAக்கு வந்து M1 A1. இப்போ FBக்கு வந்து M2 A2. ஆனா கேள்வியில என்ன கொடுத்துருக்காங்க? விசை வந்து நீ ஒரே விசை தான் ரெண்டுத்துக்குமே செலுத்துற. ரெண்டு பொருளுக்குமே நீ செலுத்துற விசையானது ஒண்ணுதான். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த FA FBயும் கேன்சல் ஆயிடும், ஏன்னா சேமா இருக்கிறதால. அப்போ நமக்கு வந்து M1 A1ம் M2 A2 மட்டும் தான் இருக்கும். அது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டும் ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட்னா என்ன? ரெண்டு விசையும் சேம், விசையின் மதிப்பு சேம். FA is equal to FB சேம். அதனால அதோடைய வேல்யூ மட்டும் எழுதிக்கலாம். M1 A1 equal to M2 A2. ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் இதை மாதிரி போட்டு வச்சிருக்கேன். ரெண்டு பொருள் அப்படின்றதுக்காக போட்டு வச்சிருக்கேன். சரியா? இது வரைக்கும் காப்பி பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டுக்கு போலாமா? M1 A1 equal to M2 A2. இப்போ ஃபார்முலா கொண்டு வந்தாச்சு. கொடுக்கப்பட்டவை நீ எடுத்தன. M1 என்னன்னு எழுதுன? 3. M1 வந்து 3 மீட்டர். மீட்டர்லாம் கிடையாது, 3 கிலோகிராம். இது 3 கிலோகிராம். இது வந்து 4 கிலோகிராம். ஓகே, அப்போ M1 உடைய மதிப்பு என்ன? 3 இன்டூ A1, அதை தான் கண்டுபிடிக்கணும், தெரியாது. M2 உடைய மதிப்பு என்ன? 4 இன்டூ A2 ஏற்கனவே எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 12.
அப்போ A1 equal to 4 into 12 by 3. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இப்போ நம்ம 3 4s are 12. 4 4s are 16. 16 meter per second squared. எப்படி இந்த மீட்டர் per second squared வந்தது? முடுக்கத்துக்கு என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? திசைவேகம் by எடுத்துக்கொண்ட காலம். திசைவேகத்துக்கு மீட்டர் per second. ஆல்ரெடி இதுக்கு ஒரு காலம் இருக்கிறதால column squared, meter per second squared. So answer A1 is equal to 16 meter per second squared. புரிஞ்சுதா? இதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க. இது எம்னு கொடுத்துருக்காங்க, பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கும். கிலோகிராம் கீன்னு போட்டுக்கோங்க. நீங்க எழுதிட்டீங்களாமா? நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போலாமா? அடுத்த கேள்விக்கு.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ தேர்ட் கொஸ்டினுக்கு போறோம். தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயந்திர பணியாளர் ஒருவர் 40 சென்டிமீட்டர் கைப்பிடி நீளமுடைய திருகு குறடு கொண்டு 140 நியூட்டன் விசை மூலம் திருகு மறை ஒன்றை கழற்றுகிறார். 40 நியூட்டன் விசை கொண்டு அதே திருகு மறையினை கழற்ற எவ்வளவு நீள கைப்பிடி கொண்ட திருகு குறடு தேவை? ஓகே, இப்போ இதை முதல்ல உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு ஸ்பேனர் தேவை. சரியா? அந்த ஸ்பேனர் வந்து இந்த ஸ்க்ரூ வந்து கழட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பேனர் தேவை. இப்போ இதான் ஸ்பேனர்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூக்கும் நீங்க கைப்பிடி பிடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க கைப்பிடி பிடிச்சிருக்கீங்கன்னா, இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னா என்ன? தொலைவு என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொலைவு எவ்வளவு சொல்லு பார்ப்போம்? 40 சென்டிமீட்டர். அப்புறம் நீங்க எவ்வளவு விசை கொடுத்து அந்த ஸ்க்ரூவை வந்து பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபன் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 நியூட்டன். இது பார்க்க வெட்டு அருவா மாதிரி இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்பேனர்னு வச்சுக்கோ. 140 நியூட்டன். சரியா? இப்போ அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதே ஸ்க்ரூவை நான் கழட்ட போறேன். ஓகே, ஓபன் பண்ண போறேன். ஆனா வந்து இவ்வளவு விசை கொடுக்கல. எவ்வளவு விசை கொடுக்கல? 140 நியூட்டன் விசை கொடுக்கல. அதுக்கு பதில் நான் என்ன பண்றேன்? மாத்தி கொடுக்குறேன். எவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தேன்னா, வெறும் 40 நியூட்டன் விசை ஃபோர்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன். கம்மியா கொடுக்குறேன். அப்ப கம்மியா கொடுக்கும்போது எவ்வளவு பெரிய நீள கைப்பிடி தேவை? இந்த 40ன்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த நீள கைப்பிடி கொண்டது. இப்போ எவ்வளவு நீள கைப்பிடி தேவை? அதாவது இந்த நட்டுக்கும் நம்ம இங்க கை பிடிக்கிறோம்ல, அதுக்கும் உள்ள தூரம் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விசை கொடுத்துட்டான். எஃப் எவ்வளவு கொடுத்துருக்கான்? எப்பவுமே கொடுக்கறத எழுதிக்கோங்க. என்னென்ன கொடுத்துருக்கான்? 140 நியூட்டன். அதே இன்னொரு வாட்டி F1ன்னு வச்சுப்போம், ஏன்னா 2 ஃபோர்ஸ் வந்திருக்குல்ல. அடுத்தது F2ன்னும் போது செகண்ட் டைம் இங்க வந்து எவ்வளவு கொடுத்துருக்கான்? 40 நியூட்டன். அடுத்தது D1 அப்படிங்கிறது என்ன? எதுக்கும் உள்ள தொலைவு. எதுக்கும் உள்ள தொலைவு, அந்த நட்டுக்கும் அவன் கைப்பிடிக்கும் உள்ள தொலைவு. D1 எவ்வளவு கொடுத்துருக்கான்? பார்த்து சொல்லு. 40 சென்டிமீட்டர். அப்போ D2 அடுத்தது தான் நீ வந்து கண்டுபிடிக்கணும். எதை கண்டுபிடிக்கணும்? இந்த D2 தான் நீ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ திருப்பு விசை ஃபார்முலா என்ன? டவ் இஸ் ஈக்குவல் டு F இன்டூ D. அப்போ F1 மதிப்பு D1 மதிப்பு கொடுத்தாச்சு. நீ இப்போ இந்த 10 பவர் பத்தி எல்லாம் கவலைப்படாத. அது என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்படியே எழுது. நான் லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் எழுதுறதை நீ எழுதி வச்சுக்கோ. இதை பத்தி நீ கவலைப்படாத. நான் இது அப்படியே வரும். இதே ஆன்சர் தான் அதுக்கும் வரும். சரியா? இப்போ இதை அப்படியே எழுதிட்டீங்களா? இதை அழிக்கலாமா? நான் F1 உடைய மதிப்பு, F2 மதிப்பு இல்ல, நான் உங்களுக்கு போர்டில் எழுதி போடுற மாதிரியே எழுதி போடுறேன், பார்த்துக்கோ. F1 is equal to 140 நியூட்டன். F2 is equal to 40 நியூட்டன். அப்படியே எழுதிக்கோ நான் சொல்ல. D1 is equal to 40 சென்டிமீட்டர். D2 is equal to எவ்வளவு? இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ள போலாமா? ஸோ டவ் அப்படின்னும் போது F இன்டூ டி, திருப்பு விசை ஃபார்முலா படி. ஒரு பக்கம் இருக்கிறது F1 D1, இன்னொன்று F2 D2. அப்போ வந்து நம்ம கொடுக்க திருப்பு விசை தான் ரெண்டுத்துக்கும் அப்படிங்கிறதால F1 இன்டூ D1 இஸ் ஈக்குவல் டு F2 இன்டூ D2. படிச்சிருப்பீங்களா அந்த ஃபார்முலாவை? ஞாபகம் இருக்கா? டெஸ்ட் கூட எழுதினீங்களே, ஞாபகம் இருக்காமா? போலாமா இப்போ ப்ராப்ளம்க்கு? ஓகே, F1 D1 is equal to F2 D2. இப்போ F1 உடைய மதிப்பு என்ன? 140 into 40 is equal to F2 40 into இது வந்து D2 தெரியாது இல்ல, அதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? Xன்னு வச்சுக்கலாமா? இல்ல D2னே வச்சுக்கோங்க. D2. அப்போ D2 மட்டும்தான் வேணும். D2 வேணும் போது என்ன பண்ணுவ?
140 into 40 divided by இந்த பெருக்கல்ல இருக்கிறது இப்போ இந்த சைடு வரும்போது என்னவாயிடும் டிவைட் ஆயிடும். அப்போ 40. இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ண போறோம். கேன்சல் பண்ணலாமா? ஸோ 40 ones are 40. இது 1 1 40 ஆயிடும். அப்போ D2 உடைய மதிப்பு நான் இங்க எப்படி எழுதுறேன்? D2 உடைய மதிப்பு 140. ஆக்சுவலா இந்த 140 எதுல இருக்கு? எல்லாமே D உடைய மதிப்பு எதுல கொடுத்துருக்கான்? சென்டிமீட்டர். நம்ம எப்பவுமே ஆன்சர் எழுதும் போது சென்டிமீட்டர்ல எழுதக்கூடாது, மீட்டர்ல எழுதணும். இது வரைக்கும் நீ சென்டிமீட்டர் எழுதினாலும் பரவாயில்ல, ஆனா இனிமேல் வந்து மீட்டர்ல எழுதணும். எப்பவுமே சென்டிமீட்டர் சிறிய அளவு இல்லையா? சிறிய அளவுல இருந்து நீங்க வந்து பெரிய அளவு மீட்டர் போனோம்னா ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம எப்பவுமே டிவைட் தான் பண்ணணும். எதால டிவைட் பண்ணணும்? 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அதனால 100ஆல டிவைட் பண்ணணும். 100ஆல டிவைட் பண்ணும்போது இது பார்த்தோன்னே நீ பயந்துராத எப்படி வரும்னு. இங்க பாரு, கீழே வந்து டிவைடட் இருக்கா? அதுக்கு கீழே எத்தனை ஜீரோ இருக்குன்னு பாரு. 2 ஜீரோ இருக்கா? அப்படியே 100ஆல வகுக்கும் போது 2 ஜீரோ இருக்குன்னா நீ அப்படியே ஆன்சர் என்ன எழுத போற? எந்த நம்பரை டிவைட் பண்றியோ அந்த நம்பரை அப்படியே போட்டு கீழே 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 புள்ளி வச்சியா? இது வந்து 1.4 ஆன்சர். இப்போ என்னவாயிடுச்சு? மீட்டர். இதுதான் ஆன்சர். 1.4 மீட்டர். உங்களுக்கு இது புரிஞ்சா எழுதுங்க, இல்லைன்னா வந்து இது எழுத வேண்டாம். இது கொஞ்சம் என்ன சொல்றது, வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. 56ன்னு போட்டு இதை மல்டிப்ளை பண்ணி அதுன்ட்டுன்னு இது வேண்டாம். இது பெருக்கி போட்டு இது உங்களுக்கு ஈஸி மெத்தடா இருக்கும் இப்ப நான் சொன்னது. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, அதே தான். 140 40 பெருக்கி இங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? இந்த 40ஆல வகுக்கிறாங்க. அவ்வளவுதான். இது புரிஞ்சாலும் இதை போடு, இல்ல நான் எழுதுனதே உனக்கு ஈஸி மெத்தட் புரியுதுன்னா இதை அப்படியே எழுதிக்கோ. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கிறது மட்டும் கரெக்டா வந்து நீ பாத்துக்கணும். இதை பாரு, நான் திருப்பி வேணா கூட இதை சொல்றேன், கொஞ்சம் தள்ளி எழுதிட்டு உங்களுக்கு சொல்றேன். D2 is equal to என்ன வரும்னு சொன்னேன்? 140 சென்டிமீட்டரை மீட்டரா மாத்தணும் போது 100ஆல வகுக்கிற. 100ஆல வகுத்தா என்ன வரணும்? 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 140. நான் 2 நம்பர் தள்ளி பிடிச்சா 1 2. அப்ப இங்க புள்ளி வச்சா ஆன்சர் என்ன? 1.4 மீட்டர். இதுதான் உன்னுடைய ஆன்சர். எதுடையது? D2 உடையது ஆன்சர். ஓகே, இப்ப புரிஞ்சிச்சாமா? அடுத்த கேள்விக்கு போலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு உங்க புக்லயே 4வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரு கோள்களின் நிறை விகிதம் முறையே 2:5 ஆகியவை ஆர விகிதம் முறையே 2:7 4:7 எனில் அவற்றின் ஈர்ப்பு முடுக்க விகிதத்தை கணக்கிடுக. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப இங்க இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரு கோள்களின் நிறை விகிதம் கொடுத்திருக்காங்க. 2 கோள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து பூமி வச்சுக்கோ, ஒண்ணு வந்து நிலவுன்னு வச்சுக்கோ. 2 கோள்களின் நிறை விகிதம், இதுடைய நிறை அப்படின்னும் போது என்ன வரும்? பூமிக்கு m1, அப்புறம் நிலவுக்கு m2. இதுடைய நிறை அப்படி விகிதம் எவ்வளவுல கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறை விகிதம் இதோடைய நிறை வந்து 2, இதோடைய நிறை வந்து 5 ரேஷியோல கொடுத்திருக்காங்க. நிறை விகிதம் 2:5. அப்போ இதுக்கு 2, இதுக்கு வந்து 5 நிறை விகிதம். சரியா? அவைகளின் ஆர விகிதம், ஆரம்னா என்ன? சென்டர்ல இருந்து அந்த பாதி வரும் இல்லையா? ஒரு சர்க்கிள் அப்படின்னும் போது, ஒரு சர்க்கிள் அப்படின்னா இந்த சென்டர்ல இருந்து இந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் வரதுதான் ரேடியஸ், ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதான ஆரம். அப்போ இதுடைய ஆரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா R1 வச்சுப்போமா? இதுடைய ஆரம் எது? நிலவுடைய ஆரம் R2, பூமியுடைய ஆரம் R1. R1 உடைய மதிப்பு அதுவுமே எதுல இருக்கு? விகிதத்துல இருக்கு, 4. இது என்ன வரும்? 7. அப்போ
என்னென்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்க? கொடுக்கப்பட்டவை என்னென்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்க? எழுதுவோமா திருப்பி? ஓகே. M1 is equal to எவ்வளோன்னு கொடுத்துருக்கான்? 2. M2 is equal to 5. அடுத்தது R1 is equal to என்ன கொடுத்துருக்கான்? 4. R2 is equal to 7. விகிதம்னாலே என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வகுத்தல் தான் விகிதம். ஓகே, அதால தான் நான் அப்படியே வந்து R1 ஃபர்ஸ்ட் இருக்கிறதும் R2 செகண்ட் இருக்கிறதும் போட்டிருக்கேன். இரு கோள்களின் நிறை விகிதம் அப்படின்னா M1 by M2 கொடுத்துருக்கானா 2/5. அததான் 2:5. 2:5னாலே என்ன? இந்த மாதிரி வகுத்தல்ல போடுறதா 2:5. உனக்கு புரியறதுக்காக நான் M1 உடைய மதிப்பு இது, M2 உடைய மதிப்பு இதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இரு கோள்களின் ஆர வீதம் அதே மாதிரி R1/R2 எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4/7. அததான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 4:7ன்னு கொடுத்தத நீ 4/7ன்னு போட்டுக்கிற. அப்போ இரு கோள்களின் ஈர்ப்பு முடுக்க விகிதம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஈர்ப்பு முடுக்க விகிதம், இதுடைய ஈர்ப்பு முடுக்க விகிதம் G1ன்னு வச்சுக்கோங்க. இதை G2ன்னு வச்சா இதுடைய ஈர்ப்பு முடுக்க விகிதம் என்னன்றதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சு இந்த கேள்வியில நம்ம எழுத போறது. சோ இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஃபார்முலா இதை அழிச்சிட்டு சொல்லித்தரேன். ஸோ ஃபார்முலா படி G is equal to அப்படியே எழுதிட்டே வரீங்கல்ல நான் சொல்றது. G is equal to Gm by R squared. Small g is equal to capital G capital M by R squared. இது நேத்திக்கு தான் உங்களுக்கு வீடியோல அமிச்சேன். அத ஃபார்முலாவை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து ஆரம், இது வந்து அதோடைய நிறை, இது புவி ஈர்ப்பு வரும் இல்லையா அந்த G, சரியா? அப்போ இது வந்து ஸ்மால் g, சரியா? இப்போ ஈர்ப்பு முடுக்கம், சரியா? இப்போ இந்த G வந்து என்னன்றத இது G போட்டோமா? இப்போ ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்னு வந்து பூமிக்கு, இன்னொன்னு G1 is equal to G M1 by R1 squared. பூமிக்கு உண்டானதுக்கெல்லாம் நான் 1 போட்டுக்கிறேன். இந்த G உடைய மதிப்பு அது சேம் தானே, ஏன்னா அது வந்து மாறிலி, சரியா? நேத்து அதோடைய மதிப்பு கூட சொல்லி கொடுத்தேன். அடுத்தது G2க்கு Gm2 by R2 ஸ்கொயர் போட்டுட்டீங்களா? இப்போ இது என்ன கேக்குறாங்க? G1 by G2 தான் கேக்குறாங்க. ஒன்னும் வேணாம், அப்படியே G1 by G2 போடு. G1 divided by G2. G1 உடைய மதிப்பு என்னவோ அதை இருக்கிறது அப்படியே போடு. M1 by R1 squared divided by Gm2 by R2 squared. இந்த மாதிரி இருக்கிறத அப்படி மல்டிப்ளை சிம்பிள்ல எழுதும்போது டிவைடு வந்து மல்டிப்ளை ஆகும்போது என்ன வரும்? Gm1 by R1 squared into இது அப்படியே தலைகீழா மாறிடும். R2 squared by Gm2. இப்ப இதுல எது சேமா இருக்கு? ஜியும் கேன்சல் ஆயிடுது. அப்ப மீதம் உள்ளது என்னது? அதை மட்டும் எடுத்து இப்போ நம்ம எழுத போறோம். ஓகே, மீதம் உள்ளது M1 R2 square by R1 squared M2. புரிஞ்சுதா? அப்போ G1 by G2 is equal to M1 R1 squared by R1 squared M2. இததான் இங்க போட்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப இதுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா M எல்லாம் ஒரு பக்கமோ R எல்லாம் ஒரு பக்கமோ போட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரியே நான் போடுறேன். M எல்லாம் ஒரு பக்கமோ R எல்லாம் ஒரு பக்கமோ. இதெல்லாம் புரிஞ்சிச்சா? இதை அழிக்கலாமா? இப்போ சொல்லித்தரேன். ஸோ G1 by G2 is equal to M1 R2 squared by இந்த M2 இந்த சைடு எழுதுறேன். M2 R1 square. அவ்வளவுதான். G1 by G2 is equal to M1 by M2. அதோடைய நிறை விகிதம் என்னன்னு பார்த்தோம். நம்ம ஏற்கனவே சொன்னேன், 1 2 1 5 அப்படின்னும் போது 2:5 போட்டோமா?
அதுதான். இது m1 உடைய மதிப்பு 2, m2 உடைய மதிப்பு 5. போடுங்க பார்ப்போம். m1 உடைய மதிப்பு என்ன? 2. ஓகே. இதை நான் வேற கலர்ல எழுதுறேன். அப்ப உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். m1 உடைய மதிப்பு என்ன சொல்லுங்க பார்ப்போம்? 2 by m2 உடைய மதிப்பு என்ன? 5 into R2 உடைய மதிப்பு என்ன? R2 இங்க கொடுத்திருக்க பார் 7. 7 என்ன வருது? ஸ்கொயர். அப்போ 2 வாட்டி பெருக்கிற by R1 என்ன மதிப்பு வருது? 4. 4 2 வாட்டி பெருக்கிற 4 ஸ்கொயர்டுங்கிறதால. சரியா? இப்போ நம்ம வகுத்து எழுத வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அதை தான் இங்க அடிச்சிருக்காங்க. 2/5 into 7 7 சார் என்ன வரும்? 49. 4 4 சார் என்ன வரும்? 16. ஓகே. இப்போ நம்ம அடிக்கலாமா? 2 டேபிள்ல 16 எத்தனை தடவை போகும்? 8 தடவை போகும். ஓகே. அப்போ மேல என்ன இருக்கும்? G1 by G2 is equal to 49 அப்படியே போட்டுக்கோங்க by 5 8 சார் என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணா 40. அவ்வளவுதான் ஆன்சர். இந்த G1 by G2 is equal to 49 by 40 தான் திருப்பி நீங்க விகிதத்துல எழுதும் போது 49:40 அப்படின்னு எழுதுறீங்க. புரியுதா? இதேதான் 49:40 49:40 அப்படின்னு எழுதுறீங்க. புரிஞ்சுச்சா? G1 by G2ன்றது என்னன்றது? சோ G1 by G2 எப்படி எழுதுறீங்கன்றது நல்லா புரிஞ்சுதா? இதுல என்ன டவுட் இருக்கா? அப்படியே போட்டுட்டே வரீங்களா நான் சொல்ல சொல்ல? G1 is to G2 is equal to 49 is to 40. இதான் ஆன்சர். ஓகே. இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்வொர்க் கொடுக்க போறேன். இந்த 2:5ன்னு இருக்குல்ல, அதுக்கு பதிலு நான் ஒண்ணு மாத்தி தரப்போறேன். மாத்தி தந்தா எழுதுறியான்னு பார்ப்போம். 2:3. அவ்வளவுதான். மீதி எல்லாம் சேம். 2:5 அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலு இரு கோள்களின் நிறை விகிதம் 2:5க்கு பதில் 2:3. இந்த 2:3 வச்சு நீங்களே போட்டு பாருங்க. ஆன்சர் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த ஆன்சர் வருதான்னு நோட் பண்ணிக்கோங்க. G1 is to G2 is equal to 49:24. வரலன்னா கேளுங்க. நான் திருப்பி இது எப்படி வந்ததுன்னு டீச் பண்றேன். இது எதுக்கு? நிறை சதவீதம் M1 is to M2 அது எவ்வளவா இருந்தா 2:3க்கு இந்த ஆன்சர் வரணும். வருதான்னு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வரும். உங்களுக்கு இது புரிஞ்சிருந்தா வரும். நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாமா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நம்ம இப்போ ரோமன் நம்பர் 10 இல்ல 9 உயர் சிந்தனை வினாக்கள் அத பார்க்கலாம். ஆட் क्वेश्चंस சொல்வாங்க இல்லையா அது. சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க? 8 கிலோகிராம் மற்றும் 2 கிலோகிராம் நிறையுள்ள இரு பொருட்கள் வழுவழுப்பான உள்ள பரப்பில் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருக்கின்றன. இப்போ ஒரு 2 பால் எடுத்துப்போம். அந்த ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 கிலோகிராம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பால் எடுத்துக்கிறோம். ஒன்னு 8 கிலோகிராம், இன்னொன்னு 2 கிலோகிராம். இந்த 2 பாலுக்கும் ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்க. எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா சேர்த்து 15 நியூட்டன். அப்போ இந்த 15 நியூட்டன் இந்த 2 பாலுக்கும் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. சரியா? இந்த பால் இப்போ ஒன்னு எடுத்துப்போமே, இது ஃபர்ஸ்ட் பால், இது செகண்ட் பால்னா இந்த 2 பாலுக்கும் சேர்த்து தான் எவ்வளவு கொடுக்குறாங்க? 15 நியூட்டன். ஆனா கேள்வியில் என்ன கேட்கிறாங்க? 15 நியூட்டன் அப்படின்னா கிடைமட்ட விசை கொண்டு நகர்த்தப்படுகிறது எனில் 2 கிலோகிராம் நிறையுடைய பொருள் பெரும் விசையினை கணக்கிடுக. இந்த 2 கிலோகிராம் இருக்கு இல்லையா,
இந்த பொருள் மட்டும் தனியா எவ்வளோ விசை இதுல இருந்து எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. புரியுதா? இப்ப நம்ம கணக்குக்குள்ள போலாம். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே பாலை வச்சு சொல்லி கொடுத்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் பாலுடைய நிறை என்னன்னா m1 is equal to 8 கிலோகிராம். செகண்ட் பாலுடைய நிறை m2 is equal to 2 கிலோகிராம். விசை F1க்கு 15 நியூட்டன். கொடுக்கப்பட்டவையே எப்பவுமே எழுதிடு. F2 தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னவா இருக்கும்? F is equal to ma ஃபார்முலா தான். கொடுக்கப்பட்டவைய தயவு செய்து எழுதிட்டு ஃபார்முலாவை எழுதி, இதுக்கே உனக்கு மார்க். இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண உள்ள போறோம். இதுல பாத்தீங்கன்னா F is equal to ma இருக்கா, இதை வச்சு நம்ம இப்ப பார்ப்போம். அப்போ F1 is equal to m1 a1, F2 is equal to m2 a2 அப்படிதானே வரும். இங்க வந்து ஏவை பத்தி ஏ வந்து ரெண்டுத்துக்குமே சேம் சமமா இருக்கிறதால நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா F1 is equal to m1 a, அப்புறம் F2 is equal to m2 a. சரியா? இதுல நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா F1 வருது இல்லையா, இந்த F1ல வர M1 இருக்கு பத்தியா, இந்த M1 வரும்போது இந்த ஃபோர்ஸ் எதுக்கும் சேர்த்து இருக்கு, ரெண்டு பாலுக்கும் சேர்த்து இருக்கு. இதுதான், அதனாலதான் இது வந்து ஆட் கொஸ்டின், உயர் சிந்தனை வினால இருக்கு. நீ பாட்டுக்கு அப்படியே 8ன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் வராது. இந்த M1 இருக்கு இல்லையா, இந்த M1 என்னன்னா இது ரெண்டுத்துடைய கூட்டுத்தொகை தான். ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணினா மட்டும் வர்றதுதான் வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா M1. M1 என்னது? M1 பிளஸ் ஆல்ரெடி M2 அப்படின்னு இருக்கு இல்லையா, இது சேர்த்ததுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு M1. அப்புறம் அந்த F2 அப்படியே எழுதிப்போம். F2 is equal to M2A. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிச்சா? இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். ஏன்னா இவ்வளவு ஃபோர்ஸ் ரெண்டு பாலுக்கும் தனியா போடுற, F2 தான் நீ கண்டுபிடிக்கிற, அந்த 2 கிலோகிராம் தனியா இருக்கிறதுக்காக இது. ஏவும் சேமா இருக்கிறதால இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. இப்போ நமக்கு தேவை F2 மட்டும் தான். இது ரெண்டுத்தையும் நம்ம வகுத்துட்டு F2 மட்டும் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? F2 by F1 is equal to, எப்படி போடலாம்னா F2 என்ன வேல்யூ இங்க M2 by இது என்னது, இதை தூக்கி அப்படியே போடணும் M1 plus M2. ஆனா உனக்கு தேவை F2 மட்டும்தான். அப்ப இந்த F1 என்ன ஆகும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ண போற. F2 is equal to M2 into F1 by M1 plus M2. இது அப்படியே இங்க ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்துட்டாங்க. நான் இங்க இது எப்படி வந்ததுன்றதுக்கு தான் இவ்வளவும் எழுதியிருக்கேன். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல உங்களுக்கு அங்க கொடுத்துருக்காங்க F2 is equal to M2 உடைய வேல்யூ என்ன இப்ப சொல்லு? M2 உடைய வேல்யூ 2, ஓகே, into F1 உடைய வேல்யூ என்ன சொல்லு? 15 by M1 உடைய வேல்யூ என்ன? 8 plus M2 உடைய வேல்யூ என்ன? 2. ஸோ இதுக்கப்புறமா நான் இங்க போடுறேன், நீங்க காப்பி பண்ணிப்பீங்க அதுக்காக. ஸோ இது வந்துட்டா 2 into 15 8 plus 2. 2 into 15 என்ன வரும்? F2 is equal to 2 into 15 னா என்ன? 30. 8 plus 2 என்ன? 10. 30 by 10. இதை கட் பண்ணிட்டீங்கன்னா 10 3s are 30. அப்போ F2 உடைய வேல்யூ 3 நியூட்டன். அவ்வளவுதான். ஓகே, புரிஞ்சுச்சாமா? காப்பி பண்ணிக்கோங்க, நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகே சில்ட்ரன், அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் போலாம். ஹாட் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, உயர் சிந்தனை வினாக்கள்ல இருந்து செகண்ட் கொஸ்டின். கன உந்து, அதாவது கன உந்து ஒன்றும் இரு சக்கர வாகனம். கன உந்துனா லாரின்னு வச்சுக்கோங்களேன், ட்ரக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா லாரின்றதை விட பெரிய ட்ரக்கு, ஓகேவா?
இரு சக்கர வாகனம் பைக்குன்னு வச்சுக்கோங்க. லாரிக்கு வந்து நான் என்ன பண்றேன், ட்ரக்குன்றதால அதை வந்து டி அப்படின்னு குறியிடுறேன். சரியா? பைக்குன்னும் போது பி அப்படின்னு குறியீடு போடுறேன். ஒன்றும் சம இயக்க ஆற்றலுடன் பயணிக்கின்றன. இயக்க ஆற்றல் அப்படின்னும் போது அதுக்கு ஃபார்முலா இயக்க ஆற்றல்னாலே கைனட்டிக் எனர்ஜின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல இயக்க ஆற்றல் கேஇன்னு போடுவாங்க. அதுக்கு என்னன்னா ஆஃப் 1/2 ஆஃப்ன்றது 1/2 1/2 1/2 mv ஸ்கொயர்டு. சரியா? இதான் ஃபார்முலா. இப்ப நான் சொல்லும் போதே கொஞ்சம் எழுதிக்கோ. இது வந்து எதுக்குன்னா கைனட்டிக் எனர்ஜி, அதாவது இயக்க ஆற்றலுடைய ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் எழுதிட்டீங்களா? அடுத்தது வந்து இதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது பயணிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி ஒன்றும் இருசக்கர வாகனம் ஒன்றும் சம இயக்க ஆற்றலுடன் பயணிக்கின்றாங்க. கன உந்தின் நிறையானது, கன உந்துடைய நிறைனா என்ன? எம். இருசக்கர வாகன நிறையை விட 4 மடங்கு அதிகம். அப்போ ட்ரக்குடைய, அதாவது கன உந்தின் நிறை, ட்ரக்குடைய நிறை, அதோடைய வெயிட் இரு சக்கர வாகன நிறை, இரு சக்கர வாகனத்தை விட எத்தனை மடங்கு ட்ரக் அதிகமா இருக்கு? 4 மடங்கு அதிகமாக இருக்கு. கண்டிப்பா அப்படிதானே? எனில் இவைகளுக்கிடையே உள்ள உந்த வீதத்தை கணக்கிடுக. இதுக்குள்ள உந்த வீதத்தை நம்ம கணக்கிடணும். உந்த மாறுபாடுனாலே P is equal to M into V. அது தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஓகே, இப்ப நம்ம கொஸ்டின்குள்ள போலாம். கொஸ்டின் போயாச்சு, ஆன்சருக்குள்ள போலாம். ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எழுதும் போது நான் சொல்றது அப்படியே எழுதிக்கோங்க. கன உந்தின் இயக்க ஆற்றல். இங்க வந்து கன உந்தின் இயக்க ஆற்றல் போட்டு இந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. கன உந்துன்னும் போது டி போட்டேன். கைனடிக் எனர்ஜி கேடா டி வச்சேன்னா, அதனால இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், டி போட்டுட்டேன். வேற கலர்ல உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ இன்னும் ஈஸியா இருக்கும். அப்ப வந்து இந்த இடத்துல டி போட்டேன். அப்புறம் 1/2 mv ஸ்கொயர் இருந்ததா? எம்முக்கு கீழே ஒரு டி, விக்கு கீழே ஒரு டி. கன உந்தின் இயக்க ஆற்றல் என்ன? நீங்க நான் சொல்ல இங்க அப்படியே நான் எழுதிட்டு வரேன். கன உந்து அப்படின்னும் போது கேஇன்னு தான் போடணும், அதெல்லாம் மாற்றக்கூடாது. ட்ரக்குக்கு வந்து 1/2 mv ஸ்கொயர் தானே ஃபார்முலா. ட்ரக்குன்றதால கன உந்து அப்படின்றதால டிடி போட்டுட்டேன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு சக்கர வாகனத்தின் இயக்க ஆற்றல். இங்க எழுதுங்க. இங்க கொடுத்துருக்கான் இல்லையா, சக்கர வாகனத்தின் இயக்க ஆற்றல். நீங்க ஃபுல்லா எழுதிக்கோங்க. இயக்க ஆற்றல் அதோடைய மதிப்பு என்ன? அதோடைய மதிப்பு இல்ல, அதோடைய ஃபார்முலா என்ன? கைனெட்டிக் எனர்ஜினாலே நீ எழுத வேண்டியது 1/2 mv ஸ்கொயர்டு. இயக்க ஆற்றலுடைய ஃபார்முலா கைனெட்டிக் எனர்ஜி. இப்போ வந்து இது எதுக்காக போடுற? பிக்கு போடுற. பி நான் வேற கலர்ல போடுறேன், அப்போ இன்னும் உனக்கு ஈஸியா இருக்கும். பைக்குக்கு வந்து இங்கேயும் பி போட்டுக்கணும், இங்கேயும் பி போட்டுக்கணும். சரியா? கைனெட்டிக் எனர்ஜி இங்கிலீஷ்ல, தமிழ்ல இயக்க ஆற்றல் 1/2 mv ஸ்கொயர். சரியா? இப்போ இது ஒண்ணு இருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரு சக்கர நிறையை விட 4 மடங்கு அதிகமெனில் இவருக்கு இடையே உள்ள உந்த வீதத்தை, உந்த வீதம்னாலே நமக்கு தெரியும் ரேஷியோ தான். ரேஷியோன்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஈக்குவேஷன் கிடைச்சதுன்னா அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அதை சமமா ஆக்கி அதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப இதை அழிச்சற நீ எழுதிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன், அதால இதை அழிக்கிறேன். சரியா? எழுதாதவங்க எழுதிடுங்க. புரிஞ்சதுல என்னன்னு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து கன உந்தின் இயக்க ஆற்றல். அடுத்தது இந்த ஈக்குவேஷன், இது கன உந்தின் இயக்க ஆற்றல். இது வந்து
இருசக்கர வாகனத்தின் இயக்க ஆற்றல். ஓகே, இது ரெண்டும் எழுதிட்டீங்களா? இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம சமன்படுத்தணும். உந்தங்களின் விகிதம் காண்றதுக்காக நம்ம இதை வந்து சமன்படுத்த போறோம். அப்போ இங்க வாங்க, நான் உங்களுக்கு அங்க எழுதியிருக்கிறத அப்படியே சொல்றேன். பச்சை கலர் எடுத்துப்போம். ஆஃப் நான் 1/2 சொல்றேன்ல. இப்ப இந்த ஈக்குவேஷன் ஒண்ணு இருக்கா, இது இருக்கா, ரெண்டுத்தையும் வந்து நான் சமன்படுத்துறேன். எம் டி விடி ஸ்கொயர் நான் எழுதும்போது அப்படியே நோட்ல எழுதிட்டு வா. 1/2 எம்பி விபி ஸ்கொயர்ட். இப்ப இது ரெண்டுத்துலயும் எது எது சேமா இருக்கு அதெல்லாம் அடிச்சிடலாம். ஆஃப் சேமா இருக்கா, அடிச்சிடு. வேற அவ்வளவுதான் மிஸ். ஓகே, இப்போ இது ரெண்டுமே இதுல எல்லாமே இது மட்டும்தான் சேமா இருக்கு. ஸோ மற்றது எதுவும் இல்லை, எழுதிக்கோங்க. எம்டி விடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எம்பி விபி ஸ்கொயர். இதே வந்து நான் என்ன பண்றேன், வெறும்ன திசை வேகம்லாம் ஒரு பக்கம் இதை கீழே கொண்டு வரேன். விபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இங்க இருக்கிறது அப்படியே தான் வரும், இங்க இருக்கிறது கீழே வந்ததுன்னா என்னவாயிடும், எம்டி ஆயிடும். மல்டிப்ளைல இருக்கிறது இந்த விடி ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கினா இந்த விபி ஸ்கொயர் இருக்குல்ல அதை கீழே குறுக்கு பெருக்கல். அப்புறம் என்ன பண்ணிட்டேன், இந்த எம்பி அப்படியே போட்டுக்கினா இந்த வந்து எம்டியை இந்த சைடு தூக்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா எம் எல்லாம் ஒரு பக்கம், விடி எல்லாம் ஒரு பக்கம். இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பாயிண்ட் இதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன கொடுத்துருக்காங்க, கன உந்தி நிறையானது இருசக்கர வாகனத்தின் நிறையை விட 4 மடங்கு அதிகம். அப்போ கன உந்தி நிறையானது இருசக்கர வாகனத்தின் 4 மடங்கு அதிகம். இது வருதா? இப்போ எம்டிக்கு பதில் நீங்க என்ன போடுறீங்க, 4 MB போடுறீங்க. எம்டினா என்ன, எதுடைய நிறையே, கன உந்துடைய நிறை. அப்ப இந்த இடத்துல எம்டின்னு இருக்கு இல்லையாப்பா, இந்த எம்டிக்கு பதில் நீ போட வேண்டியது விடி ஸ்கொயர்டு பை விபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எம்பி போட்டுக்கோ. எம்டிக்கு பதில் நீ என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், எதை தூக்கி போடணும், 4 MB. இப்ப இதுல எதெல்லாம் நம்ம அடிக்கலாம் பார்த்து சொல்லு. இந்த எம்பி அடிக்கலாம். அப்புறம் அவ்வளவுதானே அடிக்க முடியும். அப்ப ஆன்சர் என்ன, விடி ஸ்கொயர் பை விபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எம்பி பை எம்பி வருமா, வராதே. அப்ப அதை அழிச்சிடலாமா, வராது. ஏன்னா அங்கதான் அடிச்சுட்டேன் இல்லையா, அதால எம்பி வந்து வராது. 1 பை இங்க கீழே எம் வருமா, அதுவும் வராது, அதுக்கு பதில் 4. ஸோ விடி ஸ்கொயர்ட் பை விபி ஸ்கொயர்டு உடைய வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/4. ஓகே, அதுதான். இப்போ இது ரெண்டும் ஸ்கொயர்ல இருக்கா, இது ஸ்கொயர்ல இருந்து வெளியே எடுக்கலாம்னா நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸ்ல நீ படிச்சிருப்பிய, விடி பை விபி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4. 1/4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும், 1/2. இதான் இது வரைக்கும் இப்ப நான் நடத்தியிருக்கேன். சரியா, புரிஞ்சுதா, எழுதிட்டீங்களா? ஒரு நிமிஷம் டைம் தரவா, காப்பி பண்ணிட்டீங்களா? ஏன்னா நான் இப்ப அழிச்சிட்டு தான் அடுத்தது இதுல என்ன இருக்குன்றத சொல்லி தர போறேன். ரப் பண்ணலாமா, நான் மேல இருந்து ரப் பண்ணிட்டே வரேன், எழுதாதவன் கீழே இருக்கிறத எழுதுங்க. ஓகே, புரிஞ்சுதா? இது ஒரு அழிக்கலாமா, இதையும் அழிக்கலாமா. இப்போ இந்த பாட்டுக்கு போலாம். ஓகே, பிடி அப்படின்னும் போது இது என்னம்மா, பிபின்னு எதை குறிக்குதுமா, உந்த மாறுபாடு. எதுக்கு, கன உந்தத்துக்கு. பிபின்னு எதை குறிக்குது, உந்த மாறுபாடு. எது, பைக்குது. வெரி குட். அப்போ உந்த மாறுபாடு ஃபார்முலா என்ன, எம் இன்டு வி. ட்ரக்குக்கு டிடி போட போற கன உந்தத்துக்கு. இதே வந்து பைக்குக்கு பிபி போட போற, விபி. புரிஞ்சுச்சா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள உந்த வீதத்தை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கவே போறோம். அதான் நம்ம வேலையே. ஓகே,
அப்போ ட்ரக்கு டிவைடட் பை பைக்கு என்ன வரும்? எம்டி விடி பை எம்பி விபி. ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? எம்டி எவ்வளவு? பிடி பை பிபி இஸ் ஈக்குவல் டு, எம்டிக்கு பதில் என்ன போடலாம்? 4 எம்பி விடி பை எம்பி விபி. புரிஞ்சுதா? இப்போ அதுக்கு அடுத்தது இருக்கிறத அழிக்கலாமா நானு? இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுச்சா? இதுல இதுக்கு மேல நான் என்ன பண்றேன்றதை நீங்க இப்ப பார்க்க போறீங்க. இப்போ பிடி பை பை பிபி இஸ் ஈக்குவல் டு, இந்த எம்பியும் கட் பண்ணலாமா? கட் பண்ணலாமா வேணாவா? கட் பண்ணிடலாம், ஏன்னா சேமா இருக்கு. இப்போ 4 விடி பை விபி. இந்த விடி பை விபிக்கு என்ன மதிப்பு இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? விடி பை விபி ஆஃப். அப்போ பிடி பை பிபி இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ 6. இந்த ஆஃப்னு கண்டுபிடிச்சுக்கலாம். 2 2s are 4, 2 1s are 2. இப்படி அடிச்சிடலாமா? அடிக்கலாமா வேணாவா? அடிக்க கூடாது, ஏன்னா நம்ம என்ன கேக்குறாங்க இங்க? உந்த வீதத்தை தான் கேக்குறாங்க. உந்த வீதம் போது ஒரு மதிப்பு வராது, அப்படியே வந்து வகுத்தல்ல இருக்கிறத நீங்க அப்படியே எழுதணும். சரியா? இந்த வகுத்தல்ல இருக்கிறத எழுதணும். ஓகே, இப்போ சொல்லித்தரேன் பாரு. விகிதம் அப்படின்னாலே, விகிதம் இல்ல, வீதம் அப்படின்னாலே நீங்க வந்து வகுத்தல்ல இருக்க மாதிரி பிடி பை பிபி இஸ் ஈக்குவல் டு 4 விடி பை விவி என்ன வரும்? 1/2. ஓகே, இப்போ வந்து பிடி பை பிபி இஸ் ஈக்குவல் டு 4/2. அப்போ இப்போ வேணா நீ பாரு, 2 1s are 2, இங்க 1, இங்க 2 2s are 4. அப்போ பிடி பை பிபி இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை, இங்க அப்படியே அதோட விட்டுறக்கூடாது, 1. இப்ப எப்படி எழுதணும்ன்றத சொல்லித்தரேன். பிடி இஸ் டு பிபி இஸ் ஈக்குவல் டு 2:1. அதாவது அடிக்க கூடாதுன்னு எதுக்கு சொன்ன? கேன்சல் பண்ணக்கூடாதுன்னா இப்படி கேன்சல் பண்ணலாம், ஆனா உங்களுக்கு டினாமினேட்டர்னா கீழே இருக்க மதிப்பும் நீ காட்டணும், நியூமரேட்டர் மேல இருக்க மதிப்பும் காட்டணும். ஓகேவா? வீதம் அப்படின்னாலே, ரேஷியோ அப்படின்னாலே நீங்க வந்து டினாமினேட்டர் நியூமரேட்டர் காட்டணும். அதுக்கு நான் அடிக்க கூடாதுன்னு இல்லை, கேன்சல் பண்ண முடியும்னா பண்ணலாம், பண்ணிட்டு ஆனா வந்து டினாமினேட்டர் நியூமரேட்டர் இருக்கணும். எது சொல்றேன்றது புரிஞ்சுதா? இப்ப இந்த கோடு போட்டோம்ல, பைன்னு சொன்னல, இந்த டிவைடட் சிம்பிளை எடுத்துட்டு தான் நான் அதுக்கு பதில் என்ன போடுறேன்? இஸ்டுன்னு போடுறேன். இதான் ஆன்சர். காப்பி பண்ணிக்கோங்க. நல்லா புரிஞ்சுதா? ஸோ ஆன்சர் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டுக்கு போலாமா? கடைசி கேள்வி. நம்ம இப்ப வந்து தேர்ட் கொஸ்டினுக்கு போறோம். இதோட இந்த லெசன்ல இருக்கிறது எல்லாமே முடிஞ்சு போகுது. ஓகேவா? பயணத்தின் போது தலைக்கவசம் அணிவதும் இருக்கை பட்டை அணிவதும் நமக்கு பாதுகாப்பான பயணத்தை அளிக்கும். இக்கூற்றினை நியூட்டனின் இயக்க விதிகளை மூலம் நிரூபிக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து பஸ்ல போறதோ இல்ல கார்ல போகும்போது நம்ம என்ன பண்றோம்னா சீட் பெல்ட் போடுறோம். அது எதுக்காகன்றது தான். பயணத்தின் போது நாம் இயக்க நிலையில் இருப்போம். பயணத்தின் போது நம்ம என்ன இயக்க நிலையில இருக்கோம்? வண்டி ஓடிட்டே இருக்கு, அது என்ன பண்ணுது? அதனாலதான் நம்ம இயக்க நிலையில இருக்கோம். வண்டி திடீரென்று நிற்கும் போது உடனே ஓய்வு நிலைக்கு வர முடியாது. உடனே சடனா நம்மளால ஓய்வு நிலைக்கு வர முடியாது. அதனால சற்று நகர்வோம் இல்லையா? முன்னாடி என்ன பண்ணுவோம்? முன்னோக்கி நம்ம நகர்வோம். இது வந்து என்ன விதி? நியூட்டனின் முதல் விதி அல்லது நியூட்டனின் நிலைம விதி செயல்படுகிறது. முன்னோக்கி பாய்வதை தடுக்கவே இருக்கை பட்டை அணிகிறோம். இந்த முன்னோக்கி பாஞ்சு நமக்கு அடிபடாம இருக்க தடுக்கிறதுக்கு தான் நம்ம சீட் பெல்ட் போட்டுக்கிறோம். ஓகேவா?
இதுக்கு ஆன்சர் மெயினா என்னன்னா நியூட்டனின் நிலைம விதி செயல்படுகிறது. இதான் ஆன்சர். வாகனத்திலிருந்து திடீரென்று கீழே விழும்போது தரையில் மோதுவதை தடுக்க தலைக்கவசம் அணிகிறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலை வந்து அதாவது வாகனம் திடீர்னு இருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னா, டூ வீலர்ல இருந்து தலையில தரையில விழும்போது தலையில என்ன ஆயிடும்? அடிபட்டுடும். அத தவிர்க்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா, தலைக்கவசம் அணியிறாங்க. இங்க என்ன விதி செயல்படுதுன்னா, உங்களுக்கு வந்து நியூட்டனின் 3ஆம் விதி. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைக்கவசம் இல்லையெனில் விழும்போது எதிர் விசையில் தலையில் காயம் ஏற்படும். ஒரு மனுஷன் விழும்போது திருப்பி எதிர் விசை என்ன ஆகும்? அது காயத்தை உருவாக்கும். அதுல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக தான் தலைக்கவசம் அணியிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இதோட ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லா முடிஞ்சிடுது. தேங்க்யூம்மா.